மனிதர்களுடைய அமைதியான வாழ்க்கைக்கு எது காரணமாக இருக்கும்? மனிதர்களுடைய மனிதர்கள் அமைதியாக வாழ்கிறாங்க அப்படின்னா என்ன காரணம்னா, இன்றைக்கி என்ன தேவையோ அதை நேற்றே சேர்த்து வச்சுட்டாங்க. அதான் மனிதர்கள் அமைதியாக வாழ்கிறதுக்கு காரணம். இன்றைக்கி என்ன தேவை, இன்றைக்கி நான் எனக்கு சாப்பாடு வேணும், வா தேடலாம் போகலாம் அப்படின்னு மனிதர்கள் போல. இன்றைக்கி தேவை, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு மனிதர்கள் போல. இன்னொரு கிட்டத்தட்ட அடுத்து வருகிற ஒரு 5 நாளைக்கு என்ன தேவை அப்படிங்கிறத மனிதர்கள் முன்னாடியே சேர்த்து வச்சுட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் இப்போல்லாம் ஒரு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு தேவையானதை அவங்க சேமிப்பு அந்த அளவுக்கு இருக்குது. மனிதரிடம் பணம் என்கிற நடைமுறை மூலமாக ஒரு வருஷம் 7 தலைமுறைக்கு தேவையான பணம் அவங்கக்கிட்ட இருக்குது. அந்த மாதிரிலாம் அவங்களாம் 7 தலைமுறைக்கு அவங்களுக்கு பயமே இல்லை. இன்னும் வருகிற 100 வருஷத்துக்கும் அவங்க பயமே இல்லாமல் இருப்பாங்க. சிலர் பார்த்திங்கன்னா 100 வருஷத்துக்கு தேவையான பணம் அவங்க கையில் இருக்கும். 100 வருஷத்துக்கு அவங்களுக்கு பயமே இருக்காது, கவலையே இருக்குது. ஒரு பயம், பதட்டம், ஐயோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற பயம், பதட்டம். அடுத்த மாதம் என்ன பண்ண போகிறோம், அடுத்த மாதம் வாடகை கொடுக்குறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்த மாதம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போகிறோம், கடங்காரம் வருவாங்களே, இது போன்ற கவலைகள் யாருக்கு இல்லைன்னா 100 வருஷத்துக்கு தேவையான பணத்தை சேர்த்து வச்சுருப்பாங்க. அவ்வளோ பணம் இருக்கும். அல்லது ஒரு 10 வருஷத்துக்கு தேவையான பணம் கையில் வச்சுருப்பாங்க. எந்த கடனும் அவங்க வாங்கியிருக்க மாட்டாங்க, கடன் எதுவும் வாங்கியிருக்க மாட்டாங்க. 10 வருஷத்துக்கு தேவையான பணம் என்கிட்ட இருக்குது. அல்லது ஒரு 20, 30, 50, 100 வருஷத்துக்கு அந்த மாதிரி. அப்போ அமைதியாக வாழணுன்னா நம்ம இந்த மாதிரி சேமித்து வைக்கணும். சேமிப்பு தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் அமைதியாக இல்லைன்னா வச்சுக்கிங்க, நாளைக்கு என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியாது, நாளைக்கு யார்கிட்ட போய் கடன் வாங்குறது, என்கிட்ட சுத்தமாக பைசா இல்லை, நாளைக்கு என்ன பண்ணுறது, அடுத்த வாரம் என்ன பண்ணுறது, அடுத்த வாரம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, வாடகை கட்டுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, அவர் கடன் கேட்டவர் நிற்பார். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழவே கூடாது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழவே கூடாது. இது திட்டமிட்ட வாழ்க்கை கிடையாது. நாளைக்குள்ள வாழ்க்கை நாளைக்கு பார்த்துக்கலாம், வந்தால் பார்த்துக்கலாம், வந்த பின் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான். வந்த பின் பார்ப்போம். இது ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை, நிதானமான இப்படிப்பட்ட வாழ்க்கை எப்போவுமே ஒரு பதட்டமாக, ஒரு அமைதி இல்லாமல் தான் இருக்கும், பயத்தோடு தான் இருக்கும். என்ன நடக்குமோ, அடுத்து கடங்காரன் வருவாங்க, அவங்க எவ்வளோ கேவலமாக திட்டுவாங்க சொல்ல முடியாது. அல்லது வாடகை கேட்டு ஓனர் வருவார். இப்படி நிறைய அடுத்து சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போகிறோம், இந்த பட்னியாக தான் கிடக்கணும், யார்கிட்ட போய் கடன் கேட்க போகிறோம், இந்த மாதிரியான வாழ்க்கை இருக்குல்ல, வந்தபின் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் இல்லாமல் ஒரு மனித வாழ்க்கை திட்டமிட்டு அவங்க அமைதியாக வாழணும் அப்படின்னா, பிறருக்கு இடையூறு இல்லாமல் வாழணும் அப்படின்னா, ஒரு நல்ல வாழ்க்கை என்பது நாளைக்கு அடுத்து வருகிற குறைஞ்சது ஒரு 10 நாளைக்கு, அடுத்து வருகிற 10 நாளைக்கு என்ன தேவையோ அதை முன்கூட்டியே இப்போவே உங்கள் கைவசம் இருக்கணும். அடுத்து வருகிற 10 நாளைக்கு என்ன தேவையோ அது இப்போவே உங்கள் கையில் இருக்கணும். அது உணவாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், என்ன தேவை அப்போ தான் நிம்மதியாக அடுத்த 10 நாளைக்கு நீங்கள் நிம்மதியாக வாழ முடியும். இன்றைக்கி என்ன தேவைங்கிறத நீங்கள் ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே நீங்கள் சேர்த்து வச்சுருந்துருக்கணும். இன்றைக்கி என்ன தேவையோ அதை நீங்கள் 10 நாளைக்கு முன்னாடியே சேர்த்து வச்சுருக்கணும். இன்றைக்கி என்ன தேவை, அந்த மாதிரி முன்கூட்டியே நீங்கள் சேமித்து வைக்கிற அந்த பழக்கம் இருக்குல்ல, அதுதான் இன்றைக்கி நீங்கள் நிதானமாகவும் அமைதியாகவும் வாழுது. ஒவ்வொரு நாளையும் நீங்கள் அமைதியாக வாழணும், எந்த வித பயமும் இல்லாமல் வாழணும்ப்பா. ஒரு பதட்டம், பயம், கவலை இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் வாழணும் அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி என்ன தேவையோ அதை நீங்கள் ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே சேமித்து வச்சுருக்கணும். அடுத்து வருகிற 10 நாளைக்கு உங்களுக்கு தேவையானது உங்கள் கைவசம் இருக்கணும். அப்போ இந்த 10 நாளும் நீங்கள் நிதானமாக இருக்கலாம். 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு என்ன தேவையோ அது உங்கள் கைவசம் இருக்கணும். 10ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் தேவையானதை இப்போ நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிங்க. ஆனால் இப்போ 1ஆம் தேதி தான். 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்குமான உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் ஏற்கனவே சம்பாதிச்சு வச்சிட்டிங்க, சேர்த்து வச்சிட்டிங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னா 10ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை இப்போவே சேர்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ 1ஆம் தேதி, இப்போ 1ஆம் தேதியில் இருக்கீங்க. ஆனால் 10ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதிக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் இப்போ சேர்த்து வைக்கிறீங்க. இப்போ 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஏற்கனவே நீங்கள் சேர்த்துட்டீங்க. அப்போ தான் ஒவ்வொரு நாளையும் நீங்கள் யார் கூடயும் போட்டி போடாமல், பொறாமப்படாமல், பதட்டப்படாமல், கவலைப்படாமல், ஒரு சுயநலமாக அப்படிலாம் இல்லாமல் ஒரு நிதானமாக அந்த வாழ்க்கையை பார்க்கணும். நிதானமாக, பொறுமையாக, கவலை இல்லாமல், பயம் இல்லாமல், பதட்டம் இல்லாமல் இந்த வாழ்க்கையை நீங்கள் வாழணும் அப்படின்னா, மனித வாழ்க்கை வாழணும்னா இந்த சேமிப்பு ரொம்ப முக்கியம். சேமிப்பு என்பது ஒரு திட்டமிட்ட வாழ்க்கையின் அடிப்படையே சேமிப்பு தான். சேமிப்பு இல்லாத வாழ்க்கை இருக்குல்ல, நிறைய கடனை வாங்கி வச்சுருக்கு, இவங்களுக்குலாம் சேமிப்பே கிடையாது. கடனை வாங்கி வச்சுருக்கு, அங்கே வாங்குறது, இங்கே வாங்குறது, அப்புறம் பார்த்தா கடங்காரம் வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு தலைமுறை ஆயிடுவாங்க. பொதுவாக சில இடங்களுக்கு வரவே மாட்டாங்க, அங்கே போனால் எல்லா இடத்துலையும் கடன் வாங்கி வச்சுருப்பாங்க. அது மாதிரி ஏமாத்துறது, இதெல்லாம் திட்டமிட்ட வாழ்க்கை கிடையாது.
திட்டமிட்ட வாழ்க்கை வாழ்ந்தால் தான் அமைதியாக வாழ முடியும். சேமிப்புங்கிறது இல்லைன்னா அமைதி என்பது இருக்காது.